ஹாய் டியர்ஸ், ரொம்ப நாளாக ஆசை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே. ஸோ ரைட் டே இதுவாக தான் இருக்கும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டேன்றனால 11 o'clock தான் எழுந்தேன். எழுந்ததும் குளிச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்போயுமே நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணுவேன். அது லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். லாவெண்டர் ஆயில் டேரெக்டாக ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஆல்மண்ட் ட்ராப்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கின் வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். வின்டர்னால் வர ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இன்றைக்கி நான் லாவெண்டர் ஆயில் கூட கோகோனட் ஆயில் தான் மிக்ஸ் பண்ணி போட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. அதையுமே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் எதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்க. சரி, அதுக்குள்ளே நான் காஃபி போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். சண்டேனாவே லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக காஃபி போட்டு காஃபி குடிச்சிட்டு அந்த டே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். காஃபி போட்டுட்டு போய் குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மார்னிங்கே என் ஹஸ்பண்ட் எங்கேயோ போயிட்டு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். அது இருந்தது. அதில் என்ன தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். அதில் பார்த்தா கோல்டு ரேட் ரொம்ப டாப்பில் இருந்தது. இன்றைக்கி 13,000 இருந்தது கோல்டு ரேட்டு. அதை பார்த்து எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு. எப்படி தான் மிடில் கிளாஸில் இருக்க நாமெல்லாம் ஜுவல் வாங்குறதுன்னு ஆயிடுச்சு. நாம் மட்டும் இல்லை, கல்யாண ஏஜில் பொண்ணுங்களை வச்சுருக்க மம்மிஸ்லாம் ரொம்பவே பாவம். இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. காலையில் நான் டீ குடிக்கிற வேலையை மட்டும் பார்க்காம இந்த நியூஸ் பேப்பரை பார்த்து டிப்ரெஷனை வேறு ஆக்கிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, வின்டர்ன்றதுனால ஃபேஸ் ஃபுல்லாக இந்த ஒயிட் பேச்சஸாக இருக்குது. அதனால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணினேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டுமே வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க சிக்கன் வாங்கிட்டு வரேன் தான் போயிருந்தாங்க. நான் பாடி ரொம்பவே ஹீட் ஆகுதுன்றதுனால ஃபிஷ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஊர்லெல்லாம் அம்மா, அத்தை எல்லாருமே வந்து ஃபிஷ் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக செய்வாங்க. என் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த வீடியோ தான் போடணுன்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி அந்த வீடியோ அமைஞ்சது. என் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு நான் குக்கிங் பண்ண ரெடி ஆகிட்டேன். கடாய் வச்சு ஆயில் போட்டுக்கிட்டேன். இது கூட வெந்தயம், சீரகம், கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து 2 இல்லை 3 அது வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பூண்டு சின்ன பல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் தோலோடு போடும்போது. எனக்கு வந்து பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருந்தது. அதனால் நான் வந்து அதோட தோலெல்லாம் ரொம்பவே ஹார்டாக இருக்குன்றதுனால அதை நான் பீல் பண்ணிவிட்டு நான் தட்டிட்டு போட்டுட்டேன். அது கூட ரெண்டு ஆனியன் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு போட்டு நல்லாவே நான் வதக்கிட்டேன். நான் வந்து 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான். அதனால் குவான்டிட்டி கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ நான் 2 வெங்காயம் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அந்த அளவே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான குவான்டிட்டிஸை எடுத்துக்கோங்க. தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அந்த தக்காளி வந்து வதங்கிரும். இதில் நல்லாவே தக்காளி வதங்கியிருக்கணும். நான் ஃபஸ்ட்டே வந்து புளி ஊற வச்சுக்கிட்டேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சம் நிறையா இருக்கணும். மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு வந்து அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ புளி முதல்லே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மீனுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து கடையில் வாங்குகிற மசாலா தான் போடுவேன். குழம்பு மசாலான்னு சொல்லி கடையில் விற்கும் இல்லைங்களா, மீன் குழம்பு மசாலா, அது யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் வரமிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கணும். எண்ணெயோடு சேர்ந்து அந்த மசாலா நல்லா வதங்கணும். அந்த மாதிரி வதக்கணும். வதக்கினா தான் இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆல்ரெடி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளியும் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கலக்கிட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி சமைக்கும்போது ரொம்பவே இந்த புளியும் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ்டாகி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போவே மீன் குழம்பு வந்து ரெடியான ஒரு இதில் இருக்கும். நீங்கள் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா தான் மீன் போடுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். எண்ணெய் பிரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் மீன் போடக்கூடாது. ஏன்னா அப்போ உடனே நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். மீன் வந்து வேகாது. ஏன்னா மீன் போட்டு ரொம்ப நேரம் நம்ம குழம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால் குழம்பு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனவே போடணும். எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் மீனை போட்டுட்ருப்பேன். இப்படி தள்ளி மீன் போட்டுட்டு மீன் வந்து கிளறும் போதும் அதே மாதிரி நம்ம உடையாமல் கிளறணும்.
இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனும் வந்து உடஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷை போடுறோம். அதனால வந்து நல்லாவே இருக்கும். அப்புறம் 5 மினிட்ஸ் வச்சுருந்து இந்த மாதிரி தனியாக நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு ரொம்பவே நல்லா வந்திருந்தது மீன் குழம்பு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்னோட இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.